பார்த்துக்கோங்க, இந்த ப்ரா வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஸோ பார்த்து இந்த அண்ணனுக்கு வந்து எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ரோவை நம்பி 1 கோடி ரூபாயாக இருந்தாலும் பொருளை வச்சுட்டு போகலாம், தைரியமாக இருக்கலாம், எப்போ வேணாலும் கிடைக்குன்ற நம்பிக்கையில் இருக்கலாம். ஸோ எனக்கு அந்த பொருள் கிடச்சிருக்கு. இந்த ப்ரோ தான் இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளாஸ்கை வாங்கிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் வந்து ஒரு 15 நாள் முன்னாடி, 2 வாரத்துக்கு முன்னாடி, ஆமாம் நியூ இயர் அப்போ தான் நினைக்கிறேன், பட்டு நான் அவினாஷ் நாங்கள் எல்லோரும் வந்து பாண்டிச்சேரி சுற்றி பார்க்க போனோமா. அப்படியே வரும்போது ஒரு பானிபூரி கடையில் பானிபூரி சாப்பிட்டோம். அப்போ பட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ளாஸ்க்கு தண்ணி குடிக்கிற ஃப்ளாஸ்க் எடுத்து போயிட்டு பானிபூரி வண்டி மேலே வச்சுக்கிட்டாங்க. ஸோ அது நாங்கள் வரும்போது மறந்துட்டோம். அடுத்தது வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா அந்த பொருள் வந்து விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பேசணுமா. சரி, அப்புறம் என்ன பண்ணால், சரி எதுக்கும் ஒரு நாள் போயிட்டு அந்த கடையில் கேட்போம் அப்படின்னு கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. என்னென்னா, ஆமாப்பா இந்த மாதிரி வண்டியில் தான் இருந்தது, அது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களா. சரி நான் அப்போ கொடுங்கண்ணா அப்படின்னு சொன்னா, இல்லைப்பா வீட்டில் வச்சுருக்கேன், எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆகும் சொன்னாங்க. சரி நான் நாளைக்கு வரேண்ணா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேண்ணா. சரிப்பா நாளைக்கு வா, நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதுக்காக தான் இப்போ நாங்கள் போகிறோம். அவங்க வந்து என்னை அப்ரோச் பண்ணதே செம்மையாக பண்ணாங்க. என்னென்னா, நான் எடுத்து வைக்கிறேன்ப்பா, நீ வந்து வாங்கிக்க அப்படின்னாங்க. இந்த காலத்தில் ஒரு குண்டூசியை இப்படி வச்சுட்டு போனாலே வந்து அபேஸ் பண்ணுற காலம் இது. இப்போ அவங்க வந்து எடுத்து வச்சு அந்த பொருளை தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மனசு யாருக்கு வரும்? அதுதான். ஸோ இப்போ நாங்கள் அந்த அண்ணனை தான் போயிட்டு பார்க்க போகிறோம், கிளாஸ் வாங்க போகிறோம். வாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அவங்க என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த பானிபூரி கடைக்கு அந்த பின்னாடி தான் அவங்களுடைய கடையும் இருக்குது. அவங்க கடையில் வந்து அந்த ப்ரோ எடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த ப்ரோவை நம்பி, இல்லை சொல்கிற ஒரு பேச்சு சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ரோவை நம்பி 1 கோடி ரூபாயாக இருந்தாலும் பொருளை வச்சுட்டு போகலாம், தைரியமாக இருக்கலாம், எப்போ வேணாலும் கிடைக்குன்ற நம்பிக்கையில் இருக்கலாம். ஸோ எனக்கு அந்த பொருள் கிடச்சிருக்கு. இந்த ப்ரோ தான் இங்கே பாருங்கள், இந்த ஃப்ளாஸ்கை வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்களை நம்பி 1 கோடியாக இருந்தாலும் விட்டுட்டு போயிடலாம். ஸோ பார்த்துக்குவாங்க, எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இல்லை, அவங்களுக்கு ஒரு இது பாலிசி இருக்கும். அதில் இவங்களுக்கு வந்து வேறு ஒரு நல்ல மனப்பான்மை இருக்குது. நான் வந்த பொருள் கிடச்சிருச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பார்த்துக்குவாங்க, இந்த காலத்தில் ஒரு அலட்சியமாக இருக்கலாம், இந்த பொருள் தானே நம்ம எடுத்து வைக்கணும், இல்லை இந்த பொருளை அவங்கள கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து கரெக்டாக அவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, அதே மாதிரி பொருளை கொடுத்துட்டாங்க. ஸோ பார்த்துக்குவாங்க, எல்லா மனிதனும் ஒரே மாதிரி இல்லை. பார்த்துக்கோங்க, எனக்கு அந்த பொருள் கிடச்சி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பட்டே பொருளை கிடச்சிச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நமக்கு சேர வேண்டிய பொருள் நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இதுக்கு என்ன வேறு ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? என்னென்னா பார்த்தீங்களா, இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், ஒரு பொருள் கொடுக்க முடியும்னாக்கா அந்த பொருளை கொடுத்துடலாம் கண்டிப்பாக. அதாவது அவங்கக்கிட்ட ஏதாவது பர்ஸு காணாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த பர்ஸில் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அவங்க ஃபோன் நம்பர் இருக்குது, அது மூலம் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுக்கலாம். இல்லை நம்ம போகிற பைக்கில், நம்ம முன்னாடி போகிற பைக்கில் ஒரு பொருள் ஊந்துச்சு, அவங்க ஓவர்டேக் பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ இது வந்து பொருள் கிடச்சிது, அவங்க தான் கொடுத்தாங்க. இந்த அண்ணனுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தியா பொருள் கிடச்சிச்சு, பார்த்தியா? இது வந்து ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னடா அது இந்த ஒரு பிளாஸ்க்கு இவ்வளோ அளப்புறையா நீங்கள் நினைக்கலாம். இது வந்து தம்பி பிறந்ததும் அம்மா அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது வாங்கி கொடுத்தாங்க. ஸோ சென்டிமெண்ட்டான பிளாஸ்க். பார்த்துக்கோங்க, இந்த ப்ரா வந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். ஸோ பார்த்து இந்த அண்ணனுக்கு வந்து எல்லோரும் விஷ் பண்ணுங்கள். போகலாமா, வீட்டுக்கு போகலாமா? சென்டிமெண்ட் பிளாஸ்க். ஸோ அதனால தான் நாங்கள் அலைஞ்சி இதை வாங்கணும் கேட்டு. ஆமாம், சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பாருங்கள், இது வந்து ஒரு அவேர்னஸ், அவ்வளோதான். சரி அதோடு நாங்கள் போகலாம் அப்படின்னு நினச்சோம். தம்பிக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சா, ஸோ அப்படியே அதே கடையில் ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் போடுறாங்க, அப்படியே ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே போகலாம். ஓகேவா? நமக்கு கிடைக்கணும்னா கிடைக்கும், அவ்வளோதான். விட்டுட்டு வந்து என் மேலே பைய வச்சிட்டாங்க.
நீ எடுக்கலையா அப்படின்னு கேட்குறான். ஏய் வத்சன், டாய் அழுதுகிட்டே வரான் வண்டியில் வரும்போது. வந்து ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து இதுல ஸ்டார் போட்டு ஜூஸ் குடிப்பேன். குடி நல்லா குடிக்கிறான்ல குடிக்கிறான்ல. வத்சன் இங்கே பாரு, அப்பா பாரு, நல்லா இருக்கா நல்லா இருக்கா. ஐஸ் போடாம எப்பவுமே ஜூஸ்லாம் குடிக்க மாட்டேன் சளி பிடிச்சிதுன்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐஸ் போடாம தான் பட்டு எல்லாத்தையும் குடிச்சிட்டான்ல, அவ்வளோ பசி போல. பசி நான் பயந்துட்டே வந்தேன். வீட்டுக்கு போக ½ ஆகும், எனக்கு உண்டுலன்னு பண்ணிடுவா வண்டியில் அப்படி பார்த்தேன். இவ்வளோ ஜூஸ் பார்த்தது ஓகே ஜூஸ் குடிக்கலான்னு ஜூஸ் குடிக்கலாம். நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்படியே வீட்டில் எல்லாம் போட்டபடியே இருக்குது. 2 நாள் ஆச்சு இல்லை. ஸோ கத்திரிக்காவும் மிளகாவும், கத்திரிக்காய் ஓரளவுக்கு அறுவடை ஆயிடுச்சு. பச்சை மிளகு இப்போ தான் நிறைய காய்ச்சிருக்கு. 2 நாளாக பறிக்கலையா, அதனால் நிறைய பறித்து எடுத்துன்னு போயிட்டு வீட்டுக்கு தரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அக்கா வீட்டிலேருந்து வந்துட்டோம். பெரிய நிறையா இருக்குல்ல, நிறைய இருக்குது. இந்த செடியில பார்த்தனா எங்க வீட்ல இருக்கிறது குட்டி செடி தான், அதுல கொத்து கொத்தா காய்ச்சுது. இதுலயும் நிறைய தான் இருக்கு. இப்பதான் இது காய்க்கு ஸ்டார்ட் ஆயிருக்குல்ல. ஆமா, செமையா இருக்கு. இந்த பச்சை மிளகா வந்து நாட்டு பச்சை மிளகா மாதிரியே காரம், நல்லா செம காரம். செம காரம், அப்படியே வாயில வச்சுனா உஸ்ஸுன்னு அப்படியே எரியும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க 2 பேரும் தான் இங்க வந்திருக்கோம். அம்மா வந்து அங்கேயே தான் இருக்காங்க. அங்கேயே இருக்காங்க. அவங்க ஒரு 4-5 நாள் அங்கேயே இருந்துட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆமா, அவங்க பொண்ணு வீட்டுல இருக்கணும்னு ஆசையா இருக்கு. நாளைக்கு தைக்கிறதுக்கு படைக்கணும் மெயினா, அதுக்காக தான் வந்தோம். ஆமா, அப்படி வந்து பார்த்தா பச்சை மிளகாலாம் நிறைய இருக்குது. சரி, வேற யாராவது பறிச்சிடுவாங்க, அதனால நாங்களே பறிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முக்கியமா ரோஸ் 3 ரோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பை பை பை.